அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய நம்முடைய இரட்சகரான அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஒருவராகவும் ஒவ்வொன்றின் படைப்பாளராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான அந்த தீர்ப்பு நாளின் அதிபதியாகிய நம்முடைய ஒரே எஜமானராகிய அந்த அல்லாஹுவை இந்த ஜும்மாவிலே வழிபடுவதற்காக, தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் தனித்து வழிபடுவதற்காக, இங்கே அவரை நாம் புகழ்ந்து போற்றி துதிப்பதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு அரிய பெரும் மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நாம் மிகவும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அதனை வழங்கியிருக்கின்றார். ஏராளமான மக்களுக்கு மத்தியில் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவரை மட்டும் அடையாளம் காண்பது என்பது அவர் நமக்கு காட்டிய வழியாக உள்ளது. எந்த ஒருவரும் தாமாகவே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவரை அடையாளம் கண்டுவிட முடியாது. அவர் நாடினாலே அன்றி எந்த ஒருவரும் அவரை அடையாளம் காண இயலாது. அத்தகைய பட்டியலில் நம்மை அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாக உள்ளது. அதே சமயத்தில் அந்த அத்தியாயங்களில் 6346 வசனங்கள் உள்ளது. அதில் நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துக்கிட்டே வரோம். சென்ற வாரம் நாம் சூறா 86 பிரகாசமான நட்சத்திரம் அத்தாரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள சூறாவை நாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் இருக்கக்கூடிய பாக்கி வசனங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வாரம் பார்த்த விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். ஆகாயம் மற்றும் அத்தாரிக்கின் மீது. அத்தாரிக் என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா? பிரகாசமான நட்சத்திரம். பரிபூர்ணமாக ஒவ்வொருவரும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளனர். மானிடனானவன் தன்னுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்க்கட்டும். பீச்சப்பட்ட திரவத்திலிருந்து அவன் படைக்கப்பட்டான். அந்த திரவமானது முதுகு எலும்பிற்கும் உள் உறுப்புக்கும் இடையில் இருந்து. அவர் நிச்சயமாக அவனை உயிர்த்தெழுப்புவதற்கு ஆற்றல் உடையவர். அனைத்து ரகசியங்களும் அறியப்பட்டதாகி விடுகின்ற அந்த நாள் அவனுக்கு எந்த சக்தியோ அன்றி ஓர் உதவியாளரோ கிடையாது. அப்படிங்கிற 10 வசனங்களை நம்ம சென்ற வாரம் முழுமையாக பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக வரக்கூடிய 11லேருந்து நம்ம பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தண்ணீரை திருப்பி தருகின்ற ஆகாயத்தின் மீது அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்தில் சில இடங்கள் அல்லாஹ் சொல்கிறாரு. அந்த படைப்பின் மீது சத்தியமிட்டு சில விஷயங்களை சொல்லுவார். இங்கேயும் ஒரு சத்தியமிடு உடைய வசனமாக அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீரை திருப்பி தருகின்ற ஆகாயத்தின் மீது அப்படிங்கிறார். ஆகாயத்திலிருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கிது? மழை கிடைக்கிது. அது மழை எங்கேருந்து வருது? அங்கேருந்தே வருதான்னா இல்லை. பூமியில் உள்ள நீர்நிலைகள், கடல் இந்த வெப்பத்தினால் என்ன செய்யுது? எவாப்ரேட் ஆகுது, ஆவியாகி போகுது. அது மேகத்தில் சேமிக்கப்பட்டு, வானத்தில் சேமிக்கப்பட்டு மேகமாக பிறகு அது மழையாக நமக்கு பொழிந்து திருப்பி தருகின்றது. ஆக அல்லாஹ் ஒரு அறிவியல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி தருகின்ற ஆகாயம்ங்கிறார். ஆகாயத்திலிருந்து உங்களுக்கு நமக்கு ஒன்று கிடைக்கிதுன்னா அது தண்ணீர், மழை கிடைக்கிதுன்னா அது திருப்பி தரக்கூடியதாக இருக்க தவிர அங்கேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை அதில் இருக்குது. அப்போ அதை நம்ம இன்றைக்கும் அறிவியல் படி அறிகிறோம். எந்த ஒரு நம்ம சமையல் பண்ணும்போது கூட ஒரு நீரை கொதிக்க வைக்கிறோம்னா அதனுடைய கொதிநிலை 100 டிகிரி. தண்ணிக்கு 100 டிகிரி அந்த தண்ணி அடைஞ்சிருச்சுன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கொதிக்கக்கூடிய அந்த தண்ணி என்ன செய்யும்? நீராவியாக மேலே போகுது. நாம் ஒரு லெவலுக்கு மேலே அந்த கொதிநிலை வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா நாம் வச்ச தண்ணி வச்ச மாதிரி இருக்கும்.
ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அதிகம் கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு ஆவியாக மாறிச்சுன்னா தண்ணியினுடைய அளவு வந்து குறைஞ்சிரும். அப்போ இங்கே இருந்த 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டராக மாறிச்சுன்னா அந்த 1/2 லிட்டர் தண்ணி எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுதான் நீராவியாக மாறிடுச்சு. நீராவி எங்கே போகுது? காற்றுல கலக்குது, போய் மேலே வானத்தை அடையுது. அப்படி தான் நல்லா சிஸ்டம் வச்சுருக்கிறார். நமக்கு தேவைப்படும் போது மழையாக அதை மாற்றி நமக்கு எல்லாம் வழங்குறார். ஆகாயம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நீரை திருப்பி தருதுன்னா அது இங்கேருந்து கொண்டு போன ஒன்று தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லும்போது திருப்பி தருகின்ற ஆகாயத்தின் மீது அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு கடவுளுடைய வார்த்தையாக இல்லாமல் மனித வார்த்தை இருக்க முடியாது. நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த ஒரு காலத்தில் இருந்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அறிஞர்கள் பல பேர், யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, கோடான கோடி மக்கள் அறிஞ்சு கொள்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காலமே இல்லை. பழைய காலமெல்லாம் குறிப்பிட்ட இடங்களில் மக்கள் பிரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் ஒரு கம்யூனிகேஷனே இருக்காது, எந்த செய்தியும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட காலங்களில் உள்ள தான் இந்த வேதம் 1440 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அதில் ஒரு 2 வார்த்தை இருக்குது பாருங்கள், திருப்பி தருகின்ற ஆகாயம் அப்படின்னு. அப்போ ஆகாயத்திலேருந்து திருப்பி தரக்கூடிய விஷயத்தை எப்படி ஒரு சாதாரண மனிதனால் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்ல முடியாது. அது இறை வேதம் என்பதற்கான சான்றை அந்த வார்த்தையிலேயே அது கொண்டிருக்கின்றது. அப்படி அல்ல நமக்கு நிறைய கற்றுத்தர எந்த வார்த்தையை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதில் நிறைய அறிவியல் இருக்கும். அப்படி அறிவியல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த 11வது வசனமாக இருக்கின்றது. அப்போ திருப்பி தருகின்ற ஆகாயத்தின் மீது அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தாவரங்களை முளைப்பிப்பதற்காக பிளக்கின்ற பூமியின் மீதுன்னு சொல்கிறார். திருப்பி பூமி எவ்வளவு கட்டமைப்பாக இருக்குது, எவ்வளோ உறுதியாக இருக்குது, அதை வந்து சாதாரணமாக நம்மளால் வெடித்து பிளக்க செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு எள்ளு மாதிரி விதையை போட்டால் கூட அது என்ன செய்யுது? அது வெடித்து முளைகள் விட ஆரம்பிக்குது, வேர் விட ஆரம்பிக்குது. உறுதியான கட்டிடங்களாக இருந்தாலும் கூட அங்கேயும் வேர் விட்டு கட்டிடங்கள் கீறி உடைஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு சின்ன விதையாக இருந்தாலும் அது பிளக்கக்கூடிய சக்தியுடையதாக அல்லாஹ் அதை ஆக்கி வச்சிருக்கிறார். அப்போது தாவரங்களை முளைப்பிப்பதற்காக என்ன செய்கிறாரு? பிளக்கின்ற பூமியின் மீதுங்கிறார். பூமி அதே பிளந்து கொள்ள செல்லக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. எவ்வளவு உறுதியாக இருந்தாலும், எவ்வளவு கடுமையான பாறைகளாக இருந்தாலும் அந்த பாறைகளையும் வெடிக்க செய்கிறார் அல்லாஹ். இப்படி அதை பற்றிய உண்மையை நமக்கு ஒரு அறிவியலை இங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். திருப்பி தருக்கின்ற ஆகாயத்தை போல வெடிக்கின்ற பூமிங்கிறார், பிளக்கின்ற பூமியின் மீது அப்படின்னு சொல்லி அது சத்தியமிட்டவாறு இது சிந்தனைக்குரிய ஒரு விவரிப்பு ஆகும் அப்படிங்கிறார். இது இந்த குரானை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு விவரிப்பு. குரான் வந்து விபரமானது, முழுமையானது, தெளிவானது அப்படிங்கிற வார்த்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் அதில் வந்து விவரம் இல்லை, இதில் உள்ள பல விஷயங்களை இன்னொரு புத்தகத்தில் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படி அல்லாஹ் அங்கே சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இதை பொய்ப்பிக்கிறாங்க. யார் இந்த குரான் முழுமை இல்லைன்னு சொல்கிறாங்களோ, இதில் எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அவங்க வந்து இதில் குறை காண்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நம்பவும் இல்லை அவங்க. இப்படி அதை நம்பாதவர்களுக்கு இந்த குரான் விளங்காதுங்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த சிந்தனைக்குரிய ஒரு விவரிப்பு அப்படிங்கிறார். இது ஒரு விவரிப்பு. இந்த விவரிப்பில் குறை காணக்கூடியவங்க அந்த வார்த்தையை பொய்யாக்குறாங்க. அந்த வார்த்தையை பொய்யாக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரான் விளங்காது, புரியாது. மறுமையை நம்பாதவர்களுக்கு உமக்கு மத்தியில் நாம் ஒரு பலமான திரையை அமைத்து விடுகிறோம் சொல்கிறார். அவர்கள் இந்த குரானை புரிந்து கொள்ளாதவாறு. ஏன்? மறுமையை அவங்க நம்பலைன்னா குரான் வாசங்காது. இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்கிறது அவன் நம்பலைன்னா அவனுக்கு குரான் புரியாது. ஆனால் அல்லாஹ் இது ஒரு விவரிப்புன்னு சொல்கிறாரு. இந்த விவரிப்பு இல்லை அப்படின்னு அவன் நம்பலைன்னா, விவரிப்பு தான் என்று அவன் நம்பவில்லை என்று சொன்னால் அவனுக்கு இந்த குரான் புரியாது. ஆக அதனால தான் என்ன செய்கிறான்? இதை விட்டு வெளியே போகிறான், வேறொன்றுக்கு போகிறான். இதை தவிர இன்னொன்று மார்க்கத்தின் அடிப்படை ஆதாரம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அது வந்து இனி வழிபாட்டின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. கடவுளை தவிர வேறு தெய்வமில்லை என்பது போல் இந்த குரானை தவிர வேறு ஒரு பின்பற்றுறதுக்கு இன்னொரு புத்தகம் கிடையாது. அதுதான் உண்மை. அப்போது அல்லாஹ் சொல்லும்போது விவரமாக சொல்கிறாரு, அது ஒரு விவரிப்பு அப்படிங்கிறார். அதுவும் சிந்தனைக்குரிய விவரிப்பு. எந்த ஒரு வார்த்தையை வசனத்தை பார்த்தாலும் அதில் ஏராளமான அறிவு இருக்கும், சிந்தனை இருக்கும், படிக்க தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விவரிப்பு லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது அல்ல அப்படிங்கிறார். சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அதை அசால்ட்டாக எடுத்துக்கிறது இல்லை. வேதங்கிறது, குரானுங்கிறது ரொம்ப நம்ம ஒரு
பிரத்யேகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம். அதனுடைய அருமை பெருமை நமக்கு இன்னும் தெரியலன்னு தான் சொல்ல முடியும். அது தெரிஞ்சிருந்தால் நம்ம முழு நேரமும் நம்ம அதில் உழைப்போம். நம்முடைய உழைப்பு அதில் குறைவாக இருக்குது, படிக்கிறது குறைவாக இருக்குது, அதை கவனிக்கிறது குறைவாக இருக்குது, அது எடுத்து சொல்லப்பட்டால் செவியேற்பது குறைவாக இருக்குது. இப்படி எல்லா வகையிலுமே நாம் கோரிக்கையாக இருக்கிறோமே, அதை அல்ல அங்கே சொல்கிறாரு, லேசாக எடுத்து கொள்ளப்படக்கூடியது இல்லை, அதன் மீது நம்ம என்ன செய்யலாம், அலட்சியமாக இருக்கிறோங்கிறத சொல்கிறார், இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறார். ஏன்னா அவ்வளவு கனமான செய்தியை கொண்டதாக இந்த குர்ஆன் இருக்குது. அவர்கள் திட்டங்களும் சூழ்ச்சிகளும் செய்கின்றனர். யாரை பற்றி சொல்கிறாரு? அல்லாஹ்வுடைய எதிரிகளை பற்றி சொல்கிறார், இந்த மார்க்கத்தினுடைய எதிரிகளை பற்றி சொல்கிறார், நம்பிக்கையாளர்களுடைய எதிரிகளை பற்றி சொல்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா திட்டங்களும் சூழ்ச்சிகளும் செய்கிறாங்க. என்ன திட்டம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தடை செய்வதற்கு, அதனுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கு, அதிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கு, அதை பின்பற்றாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறாங்க இவங்க? திட்டம், அச்சம் ஊட்டி பயம் காட்டுவாங்க, சமுதாயத்தில் ஒன்று சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, தனியாக பிரித்து வைப்பேன்னு சொல்லுவாங்க, நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள விட மாட்டேன்னு திட்டம் போடுவாங்க. இந்த மாதிரி அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறுவதற்கு, கடவுளை மட்டும் வழிபடுவோம் அப்படிங்கிற கோட்பாடு இருக்கக்கூடியவர்களை அதிலிருந்து இருக்க விடாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சிகளும் திட்டங்களும் அவங்க செய்வாங்க. சூழ்ச்சிகள், கெட்ட சூழ்ச்சிகள், தீய சூழ்ச்சிகள் அவங்க செய்வாங்க. அப்படி அல்லாஹ் செய்யும்போது என்ன சொல்கிறாரு? ஆயினும் நானும் அவ்வாறே செய்கின்றேனுங்கிறார். அல்லாஹ்வும் திட்டம் போடுறார், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறார். எது ஜெயிக்கும்? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர் ஒரு திட்டம் போடுறாரு, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர் ஒரு சூழ் செய்கிறாருன்னா எது அங்கே நிற்கும்? அவர்தான் எல்லாவற்றின் மூலாதாரமாக இருக்கிறார். நீ என்ன சூழ்ச்சி நீ செய்ய போறியோ அதையெல்லாம் தாண்டி அவருக்கு எல்லா பலவிதமான விஷயங்கள் தெரியும். ஏன்னா அதனுடைய படைப்பாளர் அவர் தான் இருக்கிறார். அப்போ நாமும் செய்கிறோம் நல்லா ஒரு வாக்குறுதி சொல்கிறாருன்னா நமக்கு அதில் படிப்பில் என்ன இருக்குது? அவர்கள் திட்டங்களும் சூழ்ச்சிகளும் செய்கின்றனர், ஆயினும் நானும் அவ்வாறே செய்கின்றேனுங்கிறார். அப்போ எந்த காலத்துலேயுமே சரி நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம் தீய திட்டங்கள் தீட்டக்கூடாது, தீய சூழ்ச்சிகள் செய்யக்கூடாது. எப்போ நாம் ஒரு தீமையை செய்வதற்கு முயற்சி பண்ணுறோமோ அது நம்மளை தான் திருப்பி தாக்குங்கிறதையும் சொல்கிறார். அவருடைய சூழ்ச்சிகள் அவர்களை திருப்பி தாக்கும், அவருடைய காரியங்கள் அவர்களை திருப்பி தாக்கும். நாம் ஒரு கெட்ட காரியம் செஞ்சோம்னா அந்த காரியம் நமக்கு எதிராகத்தான் அமையும் இருக்கும். அதுதான் உண்மை, பேருண்மை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அங்கே நமக்கு சொல்கிறாரு, லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதல்ல இந்த குர்ஆன். ரொம்ப நம்ம ஒரு சிறப்பான ஒரு குர்ஆன் இருக்குது, எல்லாத்தையும் கொண்ட ஒரு குர்ஆனாக இருக்குது, ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்குது, ஞானங்கள் நிறைந்த ஒரு குர்ஆனாக இருக்குது, சட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்குது, நம்முடைய வாழ்வின் வழிகாட்டியாக இருக்குது, நம்முடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுங்கிற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டி இந்த குர்ஆனாக இருக்குது. இன்னும் பல சிறப்புகள் உள்ள இந்த குர்ஆனாக இருக்குது. அந்த குர்ஆனை நாம் என்ன செய்யக்கூடாது? பொடுபோக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அலட்சியம் அதன் மீது இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் இல்லை இது, சிந்தனைக்குரிய ஒரு பெரும் விவரிப்பு. அதோடு மட்டும் இல்லாமல் லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதல்ல, பிரத்யேகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதை படிப்பதற்கு நாம் முனையணும், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை அணுகணும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது. ஏன்னா இது கடவுளுடைய வேதம், நிவாரணம் இருக்குது, இதில் நோய்களுக்கு நிவாரணம் இருக்குது. நம்முடைய மனங்களை ஒழுங்காக வச்சுருந்தோம்னா எல்லா நோயுமே சரியாயிடும். அந்த மனங்களை ஒழுங்காக வைப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறார். அவரை நெய் கூறுவதன் மூலமாகத்தான் நம்முடைய மனங்கள் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறார். மனம் மகிழ்ச்சி ஆகிட்டால் எல்லா உறுப்பும் சீராகிடும். மனம்தான் முக்கிய காரணமாக இருக்குதுன்னு நம்ம நிறைய அறிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதல்ல, அதை பிரத்யேகமாக நாம் கவனிக்கணும், பார்க்கணும், படிக்கணும், கேட்டுக்கொள்ளணும், சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய குர்ஆனாக இருக்குது. தொடர்ச்சியாக நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஒவ்வொன்றின் படைப்பாளராகவும் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருப்பவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம்
வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த அவையிலே குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் சூரா 86 பிரகாசமான நட்சத்திரம் என்ற தலைப்பில் உள்ளதில் ஒரு 17 வசனங்கள் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட 10 வசனம் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் ஒரு 4 வசனங்கள் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக இன்னும் 2 வசனங்கள் இருக்குது. அதை பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆக இந்த குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் எப்படி துவங்குறாருன்னா, சிந்தனைக்குரிய ஒரு விவரிப்பு அப்படிங்கிறாரு. சிந்தனைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. சிந்தனையின் மூலமாக தான் நாம் தெளிவு அடைய முடியும். அந்த சிந்தனையை தரக்கூடிய ஒரு விவரிப்பாக இந்த குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதல்ல, மிக பிரத்யேகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக, முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு குர்ஆனாக இருக்குது. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில் ஆன ஒரு குர்ஆனாக இருக்குது இல்லையா. இந்த குர்ஆனை அற்பமான விலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வித்துறக்கூடாது, வியாபாரம் பண்ணிடக்கூடாது. இந்த குர்ஆனுடைய வியாபாரம் பண்ண உடனே என்ன, அதில் உள்ள வாசகங்களை, அதில் உள்ள விஷயங்களை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல நாம் விட்டு கொடுத்து அதை வளைத்து நெளித்து புரிந்து கொண்டு நாம் போயிடக்கூடாதுங்கிறது தான். அல்ல என்ன சொல்ல, அற்பமான விலைக்கு வணிகம் செய்து விடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன் ஒரு அற்புதம் நிறைந்த குர்ஆனாக இருக்குது. அவர் சொல்லக்கூடிய வாசகங்களில் இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். அறிவியல் சம்மந்தப்பட்டது, அதுவும் அற்புதமாக இருக்குது. இன்னும் அதில் 19 என்ற கணித அமைப்பில் அமையப்பட்ட ஒரு குர்ஆனாக இருக்குது. இந்த 19 என்ற கணித அமைப்பு வெளிப்படுவதற்கு முன்னாலேயும் இது தனக்குள்ளே சான்றுகளை வைத்து கொண்ட குர்ஆனாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குதுங்கிறத பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆனாக இருக்குது. இன்னும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குர்ஆனாக இருக்குது. மக்கள் மத்தியில் இப்போ சமகாலத்தில் கொஞ்சம் மக்கள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் மக்கள் அலட்சியமாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் பெரும்பாலான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்குது. அதே சமயத்தில் இது மற்ற வேறு எந்த புத்தகங்களை போலும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட குர்ஆனாக இருக்குது. அதனால தான் நம்ம அதை திரும்ப பார்க்கும்போது படிக்கும்போது நமக்கு பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, நம்ம திரும்ப படித்தா ஒரே மாதிரி தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும், வேறு வித்தியாசமாக புரியாது. ஏன்னா அது மனித எழுத்துக்கள். ஒரு கதையை படிச்சுட்டா திரும்ப படிக்கிறது நமக்கு தோணாது. அதை படித்தாலும் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு கதையினுடைய முடிவு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஆரம்பம் படிக்க முடியாது. ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் திரும்ப படிக்க தூண்டக்கூடியதாக இருக்குது. ஏற்கனவே படிச்சிருந்தாலும் திரும்ப படிக்கும்பொழுது வெவ்வேறு கோணங்களில் வழிகாட்டக்கூடிய குர்ஆனாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த குர்ஆனை யார் புரிந்து கொள்வாங்கன்னு நல்லா சொல்கிறாருன்னா, உண்மையாளர்களை தவிர யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையாளர் யார்? கடவுளை மட்டும் தேடிகளாக இருக்கக்கூடியவங்க. இந்த வாழ்க்கையில் நம்ம எது உண்மை, எது சத்தியம், எது பொய், எது ஹக்கு, எது பாத்திலு அப்படின்னு அதை தேடுதல் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதை தேடி அதை நம்ம பின்பற்றணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு எடுக்கக்கூடிய உண்மையாளர் இருக்கிறாங்க. அந்த உண்மையாளர்கள் மட்டும்தான் இந்த குர்ஆனை புரிஞ்சுக்கிட முடியும். இது என்ன, இதில் என்ன சத்தியம் இருக்குது, இதை நம்ம தெரிந்து கொள்ளணும், அது சரியாக இருந்தால் பின்பற்றுக்கு நம்ம முனைவோம் அப்படிங்கிற விருப்பத்தோடு, இந்த உண்மையோடு யார் இந்த குர்ஆனை அணுகிறாங்களோ அவங்களுக்கு இது வெகுவாக புரியக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்குது. அப்படி எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறார். சான்றுகள் நிறைந்த ஒரு குர்ஆனாக இருக்குது. இந்த குர்ஆனுக்கு எதிரான சூழ்ச்சிகள் செய்கிறாங்க நிராகரிப்பாளர்கள், இணை வழிபாட்டாளர்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் முறியடிப்பார். நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரே மூலாதாரமாக இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒரே மூலாதாரமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் மட்டும்தான். நிறைய வசனங்கள் இருக்கிறதுக்கு இந்த குர்ஆன் மட்டும்தான் பின்பற்றக்கூடிய பின்பற்றப்பட வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்குது. அதை தவிர வேறு எந்த இதுவுமே மார்க்கமாக பின்பற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம நிறைய கல்வி கற்றுக்கொள்கிறோம் இந்த வாழ்வதற்காக. அதெல்லாம் பார்க்கலாம், படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதை நம்ம உலகத்தில் வாழ்வதற்காக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் மறுமை வெற்றிக்கு, ஈடேற்றத்திற்கு ஒரே மூலாதாரம் இந்த குர்ஆன் தான். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத நாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட குர்ஆனாக விவரிப்பாக இது இருக்குது. நாம் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இதை ஓதுனாலே சான்று அளிக்கப்படுது. குர்ஆன் ஓதுனா அதை நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், இது சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது மறுமையிலங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகம் இல்லை, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில்
உண்மையிலே இது கடவுளால் மட்டுமே இயற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய குரானாக இருக்குது. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் அதை விளக்குகிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம படிக்கும்போது வெவ்வேறு கோணங்களை நமக்கு வழிகாட்டுத. அது எது? நாம் கண்டுபிடிச்சதா இல்லை நம்முடைய அறிவு நமக்கு அதை சொல்கிறதா? நமக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவு தான் இப்போவும் இருந்துகிட்ருக்குது. ஏன் இந்த அறிவு அப்போ நமக்கு சொல்ல இப்போ ஏன் சொல்லுதுன்னா நமக்கு கடவுள் தான் வழிகாட்டுறதை தவிர நம்முடைய அறிவு வழிகாட்டவில்லை. அப்போ இதை விளக்கக்கூடியவர் கடவுளாக இருக்கின்றார். அப்போ இந்த குரான் எப்படிப்பட்டதுன்னா அவர் தான் விளக்குறார் அப்படிங்கிற குரானாக இருக்குது. இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒன்றா இருக்குது. அதனால தான் இதில் என்ன இல்லை, எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இருக்குது. மற்ற மனிதர்கள்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களே வெவ்வேறு புத்தகங்கள், ஏன் அது முரண்பாடாக இருக்குது? அது அல்லாதவர்கிட்ட வந்ததாக இருக்குது. இந்த குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 4:82 இது அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால், அல்லாத மற்றவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள்னு சொல்கிறார். அப்போ 6346 வசனத்தில் எந்த வசனத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, முரண்பாடுகளை காண முடியாது. அப்படி முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா இது கடவுள்கிட்டேருந்து வந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மற்ற மக்கள் என்ன செய்கிறாங்க, வெவ்வேறு புத்தகங்களை பின்பற்றக்கூடியதில் முரண்பாடு இருக்கிறத சொல்லி இது சரி இது சரியில்லைன்னு ஒரு காலத்தில் சரி சொல்கிறது, இன்னொரு காலத்தில் அதை தப்புன்னு சொல்கிறாங்க, ஒரு காலத்து தப்புன்னு சொல்கிறத சரின்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு காலங்கள் வீணாக போகுது. ஒரு வார்த்தை போதும், அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் இதில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அநேக முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி முரண்பாடு இல்லாத ஒரு புத்தகமாக இருக்குதுன்னு அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அப்படி அந்த குரானை பற்றி அல்லாஹ் நமக்கு 4:82 சொல்கிறார், அல்லாஹ்விடந்து வந்தது. அதே சமயத்தில் என்ன இது கற்றுக்கொள்ள கடினமாக இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோன்னு அப்படி இல்லைங்கிறார். கற்றுக்கொள்வதற்கு எளிதானதுங்கிறார், ரொம்ப லேசானது. நீ ஆர்வப்படுறியா வா கற்றுக்கொள்ளலாம், மிகவும் எளிதானது. நாமெல்லாம் யார், ஏதோ ஒரு மொழிக்காரர்கள். நாம் எப்படி இந்த அரபியை கற்றுக்கொண்டோம், எப்படி இன்றைக்கி நாம் அதை படிக்கிறோம்? அது இலகுவாக இருக்கிறதுனால தான் படிச்சிருக்கிறோம். இலகுவாக்கி வைப்பார். ஒரு எழுத்து இருக்குது பார்ப்பதற்கு நமக்கு வேற்றுமொழி எழுத்து, நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது கடுமையாக இருக்கலாம். இதை தெரிந்து கொள்ளலாம் இறங்கிட்டா இந்த குச்சி மாதிரி கோடு மாதிரி சைனா எழுத்து இருக்குது, அதை கூட புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதை பாசையை பேசக்கூடிய எழுதக்கூடிய மக்கள் தானே மனிதராக இருக்கிறாங்க. அந்த மனிதன் புரிந்து கொண்ட ஒன்றை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்துட்டால் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? அதையும் தாண்டி அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறாரு, கற்றுக்கொள்ள எளிதானது. அப்படி நம்ம தூரமே பார்க்கக்கூடாது, இது அரபியில் இருக்குது, இது பெருசாக இருக்குது, இது நிறைய இருக்குது, நம்மளால் இது முடியாது, இப்படி இவனே முடிவு எடுத்தான்னா அவனுக்கு முடியாது. எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள் 4 வயசு 5 வயசு குழந்தைகளெல்லாம் இதை மனப்பாடமாக்கி வச்சுருக்கிறாங்க. நாம் 40-50 வயசு கடந்து கூட ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டால் தான் நாம் அதில் வர முடியும். அப்போ 4 வயசு பிள்ளைக்கு முடியக்கூடிய ஒன்று 40 வயசுக்காரனுக்கு ஏன் முடியாது? மிக நிச்சயமாக முடியும். அப்போ என்ன, நாம் முதல்ல கற்றுக்கொள்ள எளிதானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டணும். நல்லா சொல்கிறார் அதை 54 அத்தியாயத்தில் 4 இடங்களில் சொல்கிற அந்த விஷயத்தை, கற்றுக்கொள்ள எளிதானது இந்த குரானை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் குறைவற்றதாக இருக்குது. எந்த வசனத்தையும் நீங்கள் என்ன செய்ய காண முடியாது, குறைகளை காண முடியாது, குறைவற்ற ஒன்றாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பரிபூர்ணமாக இருக்குன்னு வேறு சொல்கிறார். பரிபூர்ணம்னாலே குறைவு இல்லாதது தான். அது 2 விதமாக எல்லாம் சொல்கிறார். வசனங்கள் குறைவு இல்லாததுங்கிறது வேறு, பரிபூர்ணமானங்கிறது வேறு. 2 வெவ்வேறு கோணங்கள் எல்லாம் சொல்கிறார். ஒரு விஷயம் குறைவு இல்லைனாலே அது பரிபூர்ணம் ஆயிடுச்சு, ஒரு விஷயம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னா குறைவு இல்லைங்கிறது ஆயிடுச்சு. ஆனால் 2 வார்த்தைகளில் நமக்கு அல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, இந்த குரான் குறைவுகள் அற்றது, அதே சமயத்தில் பரிபூர்ணமானது. நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் இந்த குரானை கொண்டு செய்யுங்க அப்படிங்கிறார். வேறு எந்த புத்தகமும் தேவையில்லை. பிரச்சாரம் செய்வதற்கு இந்த குரான் ஒன்றே போதும். குரானை கொண்டு பிரச்சாரம் செய்யுங்க, அதுதான் நமக்கு வழிகாட்டும், அவங்களுக்கு வழிகாட்டும். வெவ்வேறு புத்தகங்களை கொண்டு நீங்கள் பேசுனீங்கன்னா கேள்வி நிறைய கேட்பானுவோம். ஏன்னா அது உங்களுக்கு தீராத விஷயங்கள், மனித எழுத்துக்கள், முரண்பாடுகள் உள்ளது. அல்லாஹ் சொல்லாத பல விஷயங்கள் சட்டமாக சொல்லுவான், அப்போ அது கேள்வி வரும். இப்படியா குரானை கொண்டு தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும்ங்கிறதும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் கைவிடப்பட்ட ஒன்றா இருக்குது, புறக்கணிக்கப்பட்டதாலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி நம்பிக்கையாளர்கள் மத்தியில் இல்லை, நம்பிக்கையற்றவங்க அப்படி செய்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எச்சரிக்கைகளை நமக்கு இங்கே பதிவு செய்கிறார். இந்த குரான் சத்தியம் நிறைந்ததாக இருக்குது. சைத்தானால் ஒருபோது என்ன செய்ய முடியாது, இது இயற்ற முடியாது. கடவுளால் மட்டுமே இயற்றக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்குது, அவர் இயற்றிய புத்தகமாக இருக்குது. இந்த குரானை சிதைப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அது 19 என்ற கணித அமைப்பில் அது காட்டி கொடுக்கும், அதை சிதைக்க முடியாது.
எந்த ஒன்றையும் சேர்க்க முடியாது, எந்த எழுத்தையும் நீக்க முடியாது, எந்த ஒரு முழு வசனத்தையும் உள்ளே வைக்க முடியாது. வைக்கலாம், வச்சுட்டிங்கன்னா அது காட்டி கொடுத்துரும், இது அது இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். ஆக அவ்வளோ சிறப்பு வாய்ந்த குரானாக இருக்குது, நம்ம படித்தது இருக்குது. இந்த குரான் ஒரு தூதராக இருக்குது. தூதர்கள் காலத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க, அந்த காலத்துலேயும் குரான் தூதராக இருக்குது, தூதரும் தூதராக இருக்கிறாரு. தூதர் வாழ்ந்து போயிட்டான்னு சொன்னாலும் தூதர் இல்லைங்கிற கவலை யாருக்குமே தேவையில்லை. நம்முடைய வாழும் தூதராக இந்த குரான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் தேடுவதற்கு இந்த குரான் அணுக சொல்லி தான் நமக்கு தூதர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, போதனை செஞ்சுட்டு போகிறாங்க. ஐயா அவர் இல்லையா, இருந்தால் கேட்டுக்கலாமே, அந்த வருத்தம்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் எளிதானதாக இருக்குது, எந்த சமயத்திலையும் எந்த இடத்துலையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ தூதராக செயல்படக்கூடியதாக இந்த குரான் இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம், அது தெளிவானதாக இருக்குது. நம்பிக்கையாளர்கள் அனைவருக்குமான ஒரு புத்தகமாக இருக்குது. உலகத்தில் பல மனிதர்கள் இருந்தாலும் இங்கே யாரெல்லாம் நம்பிக்கை ஒன்றிக்கோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக புத்தகமாக இந்த குரான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த குரானை படிப்பதற்கு முன்னால் பாதுகாவல் தேடுங்கிற சட்டத்தை நமக்கு எல்லாம் சொல்கிறார். எப்போவுமே சாத்தான் அதை நம்ம தடுக்கலாம். படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் என்ன செய்வான், அசட்டை செய்வான், அதை எரிச்சல் ஊட்டுவான், படிக்க முடியாத மாதிரி ஆக்கி வைப்பான், டயர்டாக இருக்கிற மாதிரி செய்யும், கீழே வச்சா நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் படுத்தா நல்லாயிருக்கும், இதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை செய்ய வைப்பான். ஃபோன்லேயே குரான் இருக்கும், ஃபோன்லேயே கேமும் இருக்கும். குரான் வெரி யூஸ்ஃபுல், சாதாரணம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. அந்த குரானை தவிர்த்து அவன் எதுக்கு நமக்கு ஆர்வம் ஊட்டுறான், அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பொழுதுபோக்கு ஆர்வம் ஊட்டுவான் இல்லையா? அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு கட்டளை போடுறாரு, படிப்பதற்கு முன்னால் பாதுகாவல் தேடுங்கள். அந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லிட்டு செஞ்சோம்னாக்கா இவருடைய இடையூறு நம்மளுக்கு இருக்காது, இடைஞ்சல் இருக்காது, நம்மளை அவன் தூண்ட மாட்டான், தீண்ட மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நமக்கு மந்திர சொற்கள். நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யும்போது இப்படி செய்யுங்க அப்படின்னாங்கன்னா செஞ்சிட்டோம்னா அந்த மந்திரம் அந்த இடத்துல வேலை செய்யுது, மந்திரத்தை போல் வேலை செய்யுது. அந்த வார்த்தைகள் அவுது பில்லா சொல்லி நம்ம தொட்டோம்னா சாத்தானுடைய தலையீடு அங்கே இருக்காது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்குது. 19 என்ற கணித அமைப்பில் பாதுகாக்கப்பட்டிருக்குது. எந்த காலத்திலையும் எந்த ஒரு இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்குது. இதுக்கு முன்னால் வந்த எல்லா அற்புதங்களும் அந்தந்த காலகட்டத்தை சமாளித்து மக்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அந்த சமயத்தில் இப்போ மூசா இருக்கிறாருன்னா அவர் ஒரு பாம்பை கம்பா ஆக்குறாருன்னு சொன்னால் அந்த மக்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. நாம் அந்த வசனத்தை படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கணித அமைப்பின் மூலமாக அதை நம்ம நிரூபிச்சிருவோம். ஜீசஸ் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன அன்றைக்கி ஒரு தகப்பனுடைய உதவி இல்லாமலே பிறந்தார் அப்படிங்கிறது குரான் நம்ம பார்க்குறோம். அது கணித ரீதியாக கட்டமைக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது மிகவும் உண்மை அப்படின்னு பார்ப்போம். நம்ம நேரில் இருந்து பார்த்த மக்களை விட இந்த கணித அமைப்பில் உள்ள பார்த்த மக்களுக்கு இன்னும் கூடுதல் சான்றாக அது விளங்குது. அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இந்த குரான் இருக்குது. இந்த குரானிலிருந்து புரிந்து கொள்வதற்கு தடுக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. இதை நம்பாதவங்க அவங்க தடுக்கப்பட்டவங்க, புரிந்து கொள்ள முடியாதுங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நம்மளை மிகச்சிறந்த பாதையிலே வழிநடத்துகின்றதுங்கிறார். நமக்கு தேவையானது நம்முடைய ஆன்ம மீட்சி, அந்த பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இந்த குரான் இருக்குது. இந்த குரானை பின்பற்றினா மட்டும்தான் நாம் நம்முடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்ள முடியும். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு உரிய இந்த குரான் இருக்குது. இன்னும் அதை நிறைய அல்லாஹ் நமக்கு இந்த அற்புதத்தை பற்றி, குரானை துவக்க எழுத்துக்களை பற்றி சொல்கிறாரு. இந்த முந்தைய வேதங்கள் இடத்துல இந்த குரான் இருக்குது, அதாவது முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த குரான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. முரண்பாடுகள் அற்ற ஒரு குரானாக இருக்குதுங்கிறத சொல்கிறாரு. பத்திரப்படுத்தப்பட்ட குரானாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. மிகச்சிறந்த பாதையிலே வழிநடத்தக்கூடியதாக இந்த குரான் இருக்குதுங்கிறத சொல்கிறாரு. இப்படி அல்லாஹ் இந்த குரானுக்கு மிகச்சிறப்பான விஷயங்களை வழங்கியிருக்கிறாரு. அந்த குரானை அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது லேசாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதல்ல அப்படிங்கு சொல்கிறார். அப்போ அதை நாம் பிரத்யேகமாக நாம் அதை அணுகணும், அதை ஆர்வப்படணும், படிக்கணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு என்ன வரணும், அதில் நமக்கு முனையணும் அதில். அப்போது இந்த குரானை எதிரிகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்க இதுக்கு மாற்றமாக திட்டங்களும் சூழ்ச்சியும் செய்கிறாங்க. ஆயினும் நானும் அவ்வாறு செய்கின்றேன். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய திட்டமும் சூழ்ச்சியும் அவர்கள் என்ன செய்யும், இந்த அவங்க போட்டவருடைய திட்டத்தையும் சூழ்ச்சிகளையும் நொறுக்கிவிடும். அல்லாஹ்வுடைய திட்டம் தான் அங்கே வெற்றி பெறும், அவருடைய சூழ்ச்சி தான் அங்கே வெற்றி பெறும். நம்ப மறுப்பவர்களுக்கு குறியதொரு அவகாசத்தை சற்றே அவகாசம் அளிப்பீராக. ஏன்னா அல்லாஹ் அவகாசம் அளிச்சிருக்கிறார். நம்ப மறுப்பவரை பொறுத்த வரைக்கும் குறியதொரு அவகாசம், இந்த வாழ்வில் கொஞ்ச காலம்
எவ்வளோ காலம் வாழ்ந்துன்னு கேட்ட சொல்கிறான்ல, ஒரு நாளின் ஒரு பகுதியோ அவ்வளோதான் வாழ்ந்து, அந்த நேரத்தை நீங்கள் அவகாசமாக கொடுத்துருங்கன்னு. என்ன, நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நாம் பொறுமையாக இருக்கிறது, கடவுளை சார்ந்து இருப்பது. நமக்கு எதிராக அவர்கள் செயல்படும் போது நாம் பொறுமையாக இருப்பது, இதெல்லாம் அவருக்கு தன்னுடைய அவகாசம். ஏன் அவன் செய்கிறான்? அவனுக்கு மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லை, அவன் சூழ்ச்சி பண்ணுறான், திட்டம் போடுறான், தீய செயல்களை செய்கிறான், நமக்கு எதிராக நடக்கிறான். அவனுக்கு மர்மங்கிற ஒரு விஷயம் இல்லை, நம்பிக்கை இல்லை. நமக்கு நம்பிக்கை இருந்தால் நாம் என்ன செய்ய, நல்லா சொல்கிறாரு, அவகாசம் வழங்க சொல்லி சொல்கிறார். அல்லாஹ் அவகாசம் வழங்கியிருக்காரு, நீனும் அதன் மீது பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாரு. அல்லாஹ் இப்படி நமக்கு ஏராளமான அறிவுரைகளை இந்த குர்ஆன் மூலமாக வழங்குகிறாரு. நாம் பெற்ற அறிவுரைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடை போடுவதற்கு அல்லாஹ்வும் அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.